விண்வெளி நாயகா. வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் கொஷின் செக்ஷன் மாதிரி ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணி மொக்க வாங்கின மூமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சேர்ந்து உட்காந்து அதை படித்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அவங்க மொக்க வாங்கின மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. நான் இங்கே ரியாக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு யார் அனுப்பியிருக்கான்னு போயிடுவோமா? ஸ்கூலில் ஒன்று 10th முடித்தோடனே வேறு ஸ்கூல் வந்துட்டேன். அங்கே தான் அந்த பொண்ணை பார்த்தேன். 11th ஃபுல்லாகவே ஒரே கிளாஸ் தான், ஒன் சைடு லவ். அதனால பொண்ணு மிக்சட் சிக்னல் கொடுத்துட்டே இருந்தது. அதையும் நானும் நம்பிட்டேன். ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். மிக்சட் சிக்னல் கொடுக்குற பொண்ணுங்களை தான் தம்பி நம்பவே கூடாது. அதை ஃபஸ்ட்டு எல்லா பசங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை பார்க்கலாம், இல்லை வேறு யாரையோ பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை சும்மா வேடிக்கை கூட பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு ஒன்றை தான் பார்க்குதுன்னு, இல்லை நம்மளை தான் பார்க்குதுன்னு நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோம். பீரியட் ஐ கான்டாக்டு பேசலாம் ட்ரை பண்ணால் அப்படியே பட்டாம்பூச்சி பறந்துருக்குமே இதெல்லாம் பண்ணுறப்போ. ஸ்கூல் முடிஞ்ச உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னை ஹர்ட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்கிறது அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது. நான் இப்படி சொன்னேன்னா ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீங்கள் எதுவும் ஹர்ட் ஆகலைன்னு கேட்டேன். நான் எதுவும் ஹர்ட் ஆகலை அப்படின்ட்டா. ஜோக்கர் தான். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதுக்கு நீங்கள் தான் ப்ரோ ஹர்ட் ஆகிருக்கணும். அந்த பொண்ணு இப்படி ஹர்ட் ஆகும். 2 வருஷம் ஜோக்கராக அந்த பொண்ணு மேலே போட்ட கவனத்தை படிப்பில் காட்டியிருந்தா இன்னும் 10 மார்க் எச்சா எடுத்து இருந்திருக்கலாம். பட் இது எல்லா பசங்களுக்குமே லேட்டாக தான் புரியும். இதெல்லாம் வேணான்னு நினைக்கும் போதெல்லாம் அன்னைக்கு அந்த பொண்ணு கொடுத்த ஐ கான்டாக்ட் தான் ஞாபகம் வரும். ஏமாந்துட்டேன். ஒரு பொண்ணு பின்னாடி 2 வருஷமா ஒன் சைட் லவ்ல யாராவது சுற்றுவாங்களாடா? ஒரு 2 மாதம் சுற்றலாம். அந்த பொண்ணை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற தைரியம் வந்தோடனே அந்த பொண்ணு ஓகேனா ஓகே, நோனா அடுத்து நம்ம வந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். 2 வருஷம்லாம் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறதெல்லாம் இட்ஸ் ஓவர். அதுவும் இந்த ஜெனரேஷனில். நேற்று தான் இன்ஸ்டாலேருந்து அன்ஃபாலோ பண்ணேன். இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு 100% மாம்சா அவள் ஒன்றா தான் லவ் பண்ணுறா, நான் நல்லா நோட் பண்ணிட்டேன் அப்படின்னானுங்க. இப்படி எதையாச்சும் சிக்னல்னா பரவாயில்ல. சாரி, நானும் எப்பயாச்சும் சிக்னல்னா பரவாயில்ல, டெய்லி இப்படியே போகுதுன்னு விழுந்துட்டேன். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். டீ கேன்சல். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மச்சான் அந்த பொண்ணு ஒன்னதாண்டா பார்க்குது, சிரிக்குதுரா, அது இதுன்னு சும்மா இருக்கிறவனை உசுப்பேற்றி விட்டு இப்படி அதில் மாட்டி விட்டு போயிடுறது. கடைசியில் அவன் ஹேட்டாகி உட்காந்துருப்பான். ப்ரோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், இனிமேட்லாம் ஒரு பொண்ணு பின்னாடி எஃபர்ட் போட்டு 2 வருஷம்லாம் சுற்றாதீங்க. பிடிச்சிருந்தா உடனே போய் சொல்லியிருந்தீங்க, எஸ்னா எஸ், நோனா நோ, அவ்வளோதான். அடுத்த ஆளுக்கு போவோம். நான் காலேஜ் போனேன். இந்த காதல்லாம் பண்ணக்கூடாது, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் ப்ரோ. ஆனால் 2 வாரத்தில் காதலில் சிக்கிட்டேன். காதலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி போன ஒரு பொண்ணு 2 வாரத்தில் காதலில் சிக்கியிருக்காங்க. அப்போ அந்த பையன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லவ்வே வேணான்னு நினச்சி போன பொண்ணை லவ்வில் விழ வச்சுருக்கான். அப்போ என்ன அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் ஆர்வமாக இருக்குது. மேலே படிக்கும். யூஷுவல் ஒன் சைடு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வேறு. அதுவும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வேறு. கதை நல்லா இருக்கே. ஆள் நல்ல பையன்தான். என் கிளாஸில் தான் நானே நம்பர்லாம் கண்டுபிடிச்சி ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணேன். சிறப்பான ஆள் நீ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பசங்க பண்ணி கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு பொண்ணு இப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறதே வந்துட்டு கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து ப்ரப்போஸ் பண்ணேன். லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். இட்ஸ் வெரி ராங். உன்னை பார்த்து லவ்வில் விழுந்திருக்கு. அப்போ உன் மேலே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ லவ் இருந்திருக்கும். அந்த பொண்ணை போய் ரிஜெக்ட் பண்ணியிருக்கியா ப்ரோ? யூ மிஸ்டு த கேர்ள். அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் வெக்கமே இல்லாமல் சரி நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு திரும்ப கொஞ்ச நாள் கழித்து கேட்டு பார்ப்போம்னு நினச்சேன். மந்த் ஃப்ரெண்ட்லியாக போச்சு. மறுபடியும் சொன்னால்
அப்பவும் இல்லவே இல்லைன்னு தேவையில்லைன்னு சொல்லிட்டான். இதான் ப்ரோ நான் ப்ரப்போஸ் பண்ணி மொக்க வாங்கின தருணம். கொஞ்சம் அந்த பையனுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கலாம். ஸோ அதனால உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் யூ டிசர்வ் சம்மன் பெட்டர். ஸோ லவ் சொன்னதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டாக பேசி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கில் நினச்சிங்க பாருங்கள். அது வந்துட்டு டோட்டலி ராங்கான விஷயம். யாருமே அப்படி பண்ணக்கூடாது. நான் அவங்கள ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணேன் ப்ரோ. ஒரு நாள் அவங்க இன்ஸ்டாவில் போட்ட நோட்டுக்கு ரிப்ளை பண்ணாங்க. அப்போலேருந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஒரு நாள் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஓவரால் அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற இது ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு உங்கள் மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை வந்து கன்ஃபஸ் பண்ணிடுறது வந்துட்டு கரெக்டு. அவங்க உடனே உன்னை நல்ல பையன் நினச்சேன், நீ போய் இப்படி சொல்கிறேன்னு திட்டினாங்க. அப்புறம்தான் சொன்னாங்க அவங்களுக்கு ஏற்கனவே பிஎஃப் இருக்காங்க. அது எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்க மாட்டியாடா? காலேஜில் ஜாயின் பண்ண அம்மாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஆனால் அன்னைக்கு ஒரு பையன் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. அன்னையிலேருந்து 3 months அவனோட நேம் கூட தெரியாமல் அவன் பின்னாடியே ஒன் சைடு லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன். நேம் கூட தெரிஞ்சுக்காம ஒன் சைடு லவ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தீங்களா? 4 மாதம் ஆகிடுச்சு. அப்புறம் அவன்கிட்ட மெசேஜ் பண்ணேன். அன்னைக்கு அவனுக்கு ப்ரப்போஸும் பண்ணேன். அவன் என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். மறுநாள் அட்டனன்ஸ் எடுக்கும்போது நேரில் பார்த்தான். நான் ஆர்வமாக இருந்தேன். பார்த்துட்டு அன்றைக்கி சேட்டில் வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரிலன்னு சொல்லிட்டேன். தென் என்னோட லவ்வும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இஸ் ஆல்ரெடி கமிட்டட். இல்லை எனக்கு எரிச்சலா இருக்கு. டென்ஷன் புரியல. ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா என்னன்னே தெரியாமல் 3 மாதம் ஒன் சைடடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துட்டு திடீர்னு போய் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? என்ன கதை இது? அப்படியே 3 வருஷம் சோகத்தில் சுற்றிட்டு இருந்தேன். பட் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தவறு. அப்படியே இருந்தாலும் நீங்கள் சோகத்தில் சுற்றிட்டு இருந்தீங்க. உங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த லவ்ங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் எதுக்கு அவங்களோட போய் ஃப்ரெண்டாக பேசுகிறீங்க? ஒய்? ஏய் நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லி. அப்புறம் 4 years ஆகியும் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அதே தான் நான் சொன்னேன்னா இல்லையா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக பேசினாலும் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு வேறு வேலையை பார்க்குறது தான் ரைட்டு. ஆனால் இவங்கள்ட்டே பேசிகிட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கிடச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையோ இல்லை வந்துட்டு அவங்கள விட்டு நமக்கு வந்துட்டு போகவே தோணாது. ஃப்ரெண்டாவது பேசிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. தென் இதுக்கு இடம் கொடுக்குறவங்கள தான் நான் இன்னும் ரொம்ப தப்புன்னு சொல்லுவேன். ஒரு ஃபீலிங்ஸோடு நம்ம மேலே இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஃப்ரெண்டாக பேசுறதுக்கு எதுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்புறம் அவனுக்கு பிரேக்கப் ஆகிட்டு அந்த பொண்ணு அப்பா விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணு அவனை வேணாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் சடனாக ஒன் டே வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டான். ஸோ நானும் சொல்லிட்டேன் ஐ லவ் யூ, வி ஆர் இன் லவ் அண்ட் ஹாப்பி. ஐயோ அண்ணா, இது ஒரு ஒன் சைடு லவ். 3 இயர்ஸாக எனக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தேன். இந்த இயர் ஏப்ரல் மந்தில் அவங்களுக்கு வந்த லவ் ப்ரப்போசல்லாம் ஒரு பொண்ணு போய் பார்க்க போகிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தார். நான் இன்டெலிஜென்ட்டாக பண்ணுறேங்கிற பேரில் எதுக்குங்க அதெல்லாம் வேணாம், அப்படி போக வேணாம் அப்படின்னு சொல்கிறப்பயே அவருக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்திருக்கும். இவன் எதுக்கு போக வேணான்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போனது போகட்டும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இதை வச்சு அந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரு போல். அவரே வந்து கேட்டார், ஏப்ரல் 22, 2025 அன்னைக்கு நீ என்னை லவ் பண்ணுறியா என்னன்னு அவர் கேட்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மயங்கி விழுந்துட்டேன். 96 ராம் அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க போலயே. அப்புறம் தெளிஞ்ச பிறகு ஆமான்னு சொன்னதுக்கு இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, நான் ஒன்று அப்படி பார்க்கல அண்ட் லவ் பண்ணுற சுச்சுவேஷன்லேயும் நான் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா வர பசங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடா. அந்த பொண்ணு உன் மேலே எவ்வளோ லவ்வோட இருந்தால் மயக்கம் போட்டெல்லாம் விழுந்து 96 ராம் அளவுக்கு ஃபீல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணை போய் ரிஜெக்ட் பண்ணிட்டியாப்பா.
ஓகே, நெக்ஸ்ட் மெசேஜுக்கு போகுமா? நான் யாரையும் லவ் பண்ணல ப்ரோ. ஓ, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ட்ரூத் ஆர் டேர் அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் என்னை ஆல்ரெடி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். இல்லை, எனக்கு புரியல. லவ் சொல்லி மொக்க வாங்கின மூமெண்ட்லேயே வராது. தென் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறதுனா தெளிவாக பண்ணிடலாம், இல்லை டிஎம்மாவது பண்ணிடலாம். யாருக்காவது புரியுது அது? நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ட்ரூத் ஆர் டேர் அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணேன். அவன் என்னை ஆல்ரெடி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். டேர் கொடுத்து யார்கிட்டையாவது உங்களை போய் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி பண்ணீங்களா, இல்லை எந்த மாதிரி இது நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா? மொட்டையாக அப்படி சொல்லி வச்சுருந்தா எப்படி? தென் இது மொக்க வாங்கின மூமெண்ட்டுமே கிடையாது. இது எதில் என்னடா? நான் மொக்கைலாம் வாங்கலை ப்ரோ, பட் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? ப்ரப்போஸே பண்ண தெரில ப்ரோ. உன் பொண்டாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதுனாரு அதை மட்டும் சொல்ல. நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபன்னாக இருந்துச்சுன்னு நம்புறேன். அடுத்த லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.